ஹாய் ஆல். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வெப்சைட்டில் இமேஜஸ் ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ரைட்? அதுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ செட் பண்ணுறது, வித் ஹைட் செட் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி நம்மளுடைய வெப்சைட்குள்ளே வந்து வீடியோ செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை எப்படி வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இமேஜை வந்து எடுத்து விட்டுறேன், டாக் இமேஜ் எடுத்து விட்டுறேன். ஸோ லேபடார் இமேஜ் மட்டும் இருக்குது. ஓகே, ஸோ இது கீழே வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ ஒன்று செட் பண்ணலாம். ஓகே, ஸோ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ டேக்குமே வந்து நம்ம எப்போவும் கொடுக்குற மாதிரி தான் சோர்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ இது எங்கே வந்து இதோட வீடியோவை புல் பண்ணிக்க போகுது அப்படின்னா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுடைய பழைய டுட்டோரியல் வீடியோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போயிட்டு ஸோ போன வீடியோ இமேஜஸ் பண்ணோம்ல, அந்த டுட்டோரியலை நான் எடுத்துக்கிறேன். இப்போ கெட் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்துட்டு இதோடைய டோட்டல் லிங்க்கை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ HTML/ அதுக்கப்புறம் இந்த வீடியோ நேம். ஓகே, 9images.mov அப்படிங்கக்கூடிய இந்த வீடியோ நேம் அப்படியே காப்பி பண்ணணும். ஓகே, காப்பி ஆகலை, நான் அப்படியே டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, 9 டாட் தானே? ஓகே, ஸ்பேஸு images.mov. ஸோ கரெக்டாக தான் எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம போய்ட்டு சேவ் பண்ணிட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது இங்கேருந்து ஏதோ பார்த்து மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளுடைய ஃபோல்டருக்குள்ளே கொண்டு வந்துடலாம். React இதுக்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே போயிட்டு இதை மொத்தமாக எடுத்துகிட்டு ஏதோ ஃபோல்டர் பார்த்து ஏதோ மிஸ்டேக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சோர்ஸில் போயிட்டு .mov அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம கீழே நம்மளுடைய வீடியோ டிஸ்பிளே ஆகுது. ஆனால் இப்போ இந்த வீடியோ வந்து உங்களால் ப்ளே பண்ணவோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம் மட்டும் உங்களுக்கு தெரியுது. ஓகே, அண்ட் இதோட சைஸை ஃபஸ்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இமேஜுக்கு கொடுத்த அதே மாதிரி தான் இங்கே போயிட்டு நம்ம வந்து ஹைட் அல்ல விட்டு ஏதோ ஒன்று கண்ட்ரோல் பண்ணால் கூட அதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கும். ஓகே, ஸோ ஹைட்டை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணேன், ஒரு 500 பிக்சல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ போனோம் அப்படின்னா பாருங்கள், நம்மளுடைய வீடியோ வந்துடுச்சு. ஓகே, ஆனால் இப்போ வீடியோ வந்து நம்மளால் ப்ளே பண்ண முடியல. நான் எங்கே கிளிக் பண்ணாலும் அது ஜஸ்ட் ஒரு இமேஜாக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு பேஜுடைய ஒரு ஃப்ரேம் மட்டும்தான் நமக்கு வந்து வந்திருக்கு, ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே போய்ட்டு கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் அப்படின்னா இது ப்ளே பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நமக்கு கொண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு ப்ளே பண்ணுறதுக்கு, பாஸ் பண்ணுறதுக்கு, ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்து இப்போ இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்தேன் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ப்ளே ஆகுது. ஓகே, ஸோ இப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து வந்து இப்போ ஒருவேளை இந்த வீடியோவை லோட் பண்ண முடியல அப்படின்னா அங்கே என்ன கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இமேஜஸ் டுட்டோரியல். ஓகே, ஸோ ஒருவேளை என்னால் இந்த ஃபைலை லோட் பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்துல வந்து இமேஜஸ் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு இது டிஸ்பிளே ஆகும். ஓகே, ப்ரோக்கன் லிங்காக இருந்தது அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் கண்ட்ரோல்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் இதை வந்து ஆட்டோ ப்ளே பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் கிளிக் பண்ணால் மட்டும்தான் அது லோட் ஆகுது, ரைட்? வாட் இஃப் எனக்கு வந்து நீங்கள் சைட் உள்ளே வந்த உடனே இது வந்து ப்ளே ஆகணும் அப்படின்னா ஆட்டோ ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சைட்டுக்கு வந்த உடனே ப்ளே பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். அண்ட் சம்டைம்ஸ் என்ன பண்ணணும், எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து திரும்ப திரும்ப ரன் ஆகணும் அப்படின்னா லூப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த லூப் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வீடியோ க்ளோஸ் ஆகுது, கடைசி எண்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து அப்படியே ஸ்டாப் ஆகாமல் இது வந்து மறுபடியும் ஃபஸ்ட்டில் வந்து ப்ளே ஆகும். ஓகே, சின்ன ஒரு 2 செகண்டில் அது முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து மறுபடியும் ப்ளே ஆகுது. அண்ட் இதோட விட்த்தை கால்குலேட் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கு வந்து நம்ம ஒரு போஸ்டர் கொடுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுது, இந்த வீடியோவுடைய ஃபஸ்ட்டு
ஃப்ரேமை தான் வந்து இது தம்ப்நெயிலாக காட்டுது, ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆட்டோ ப்ளே நான் எடுத்து விட்டுறேன். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு போஸ்டர் அப்படின்னு கொடுக்கலாம். போஸ்டர் ஈக்குவல் டு நம்ம லேப் இதே கொடுக்கலாமா, lab.jpg. ஓகே, இப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு இந்த லேப்ரடாரோடைய இமேஜ் வந்து தம்ப்நெயிலாக வந்துடும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ளே பண்ணும்போது மட்டும்தான் இதோட வீடியோ சேஞ்ச் ஆகும். ஸோ லேப்ரடாருக்கு வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அது வந்து கீழே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்காது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் நார்மலாக நீங்கள் வந்து உங்கள் பேஜில் இருக்கக்கூடிய உங்கள் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து உங்கள் வெப் பேஜுக்கு கொண்டு வர்றதுக்கு சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில வீடியோஸை நம்மளுடைய சைட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். ஓகே, இப்போ youtube.comனு போயிட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரியாக்ட் டுட்டோரியல் வந்து நான் என்னுடைய சைட்டுக்கு கொண்டு வரேன் அப்படின்னா இங்கே போயிட்டு ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஷேர் ஆப்ஷனில் எம்பெட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் லெங்க்த்து HTML கோட் வரும். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே, காப்பி பண்ணி உங்கள் சைட்டில் போட்டிங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் வீடியோ உங்கள் சைட்டில் டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் வீடியோ வந்து உங்கள் சைட்டில் அப்படியே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் யூடியூப்பில் ப்ளே பண்ணுற மாதிரியே உங்களால் எல்லாத்தையும் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் யூடியூபே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும் உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போயிட்டு இது வந்து பிளேயர் கண்ட்ரோல்ஸ் காட்டணுமா வேண்டாமா, இது எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகணும், ஓகே, அண்ட் இதில் வந்து இதுக்கு டைட்டில் காட்டணுமா வேண்டாமா, இது ஆட்டோ ப்ளேயா இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ப்ளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆட்டோ ப்ளேயை வந்து நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோ ப்ளே ஆகாது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எல்லா கண்ட்ரோல்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஐஃப்ரேம் பற்றி நம்ம வந்து தனியாக ஒரு ஃபுல் வீடியோ பண்ணுவோம். ஸோ நார்மலாக ஐஃப்ரேம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இன்னொரு வெப்சைட்டை எடுத்து நம்ம வெப்சைட்குள்ளே ஒரு சின்ன லே அவுட்டுக்குள்ளே காட்டுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுள் எடுத்து நான் என்னுடைய வெப்சைட்குள்ளே காட்டணும் அப்படின்னா ஒரு ஐஃப்ரேம் போட்டு அந்த ஐஃப்ரேம்குள்ளே கூகுளில் காமிச்சிச்சுன்னா போதும், நம்மளுடைய வெப்சைட்டை நம்ம வெப்சைட்குள்ளே கூகுள் வந்து விசிபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஐஃப்ரேம் பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவே போடுவோம். ஸோ இது வந்து இப்போது வீடியோவை நீங்கள் எப்படி உங்கள் சைட்குள்ளே கொண்டு வர்றது அண்ட் வீடியோவில் எப்படி கண்ட்ரோல்ஸ் கொடுக்குறது, தம்ப்நெயில் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்காக. ஏன்னா வீடியோ வந்து நம்ம நிறையவே யூஸ் பண்ணுவோம். நம்மளுடைய சைட்ஸில் வந்து யூசர்ஸ்க்கு கண்டென்ட் கொடுக்குறதுக்காக அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறது, அதுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் எல்லாம் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து HTML லிஸ்ட்டு ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேவிகேஷனல் பார் வச்சோம் இல்லையா, நேவிகேஷனல் பாரில் வந்து உங்களுக்கு லிஸ்ட் வந்திருக்கும், ரைட்? அந்த லிஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.